வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே பக்தி ஒளி நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள். வாழ்க்கையிலே வெற்றி மேல் வெற்றி வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆதவனது பேரொரு கருணை வேண்டும். வேலை வாய்ப்பு என்று சொல்கின்றோம். ஜோதிடம் கேட்க வருபவர்கள் 85% வெறும் வேலை வாய்ப்பை பற்றி மட்டும்தான் கேட்கிறார்கள் என்று ஒரு ஆய்வு சொல்லுகிறது. இந்த வேலை வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய கிரகம் என்று சொன்னால் அது சூரியனைத்தான் சொல்லுவார்கள். எங்கெங்கோ செல்கிறோம், ஒரு நல்ல வேலை கிடைச்சிராதா சார்? தினமும் நான் இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். நான் சிவில் சர்வீசஸ்க்கு ட்ரை பண்ணேன் சார், நல்லா போயிட்டு இருந்தது. கடைசி நேரம் எனக்கு அந்த இன்டர்வியூல ஏதோ ஒரு பயம், பதட்டம், தடுமாறி விட்டேன் என்பார்கள். உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய இந்த சூரியனது நல்லருளை பெறக்கூடிய மிக அற்புதமான நாள் என்று சொன்னால் பிப்ரவரி 4ஆம் தேதி வரக்கூடிய இந்த வருடம் வரக்கூடிய ரத சப்தமி என்று சொல்லக்கூடிய நன்னாளாகும். பொதுவாகவே சூரியனது வழிபாடு என்பது மிக பெரும் சிறப்பை தரக்கூடியது. நம்ம வாழ்க்கையில நம் தலையாகவும் தலைவனாகவும் நம் வலது கண்ணாகவும் நம்ம வீட்டுல மொட்டை மாடி இதெல்லாமே சூரியனை குறிக்கக்கூடிய காரக தத்துவங்கள் என்று சொல்லுவார்கள். ஒளி என்கின்றோம். சூரியனை நாம் கிரகம் என்றாலும் அவர் உண்மையிலே ஒரு நட்சத்திரம். நம் வாழ்க்கையிலே இலக்கை அடைய வைப்பவர், ஒளியை தரக்கூடியவர், வழியை தரக்கூடியவர், வழியை நீக்கக்கூடியவர். இந்த சூரியனும் சந்திரனும் தான் ஜாதகத்திலே வக்கிர நிலைக்கே செல்ல மாட்டார்கள். அதாவது முன்னோக்கியே செல்வார்கள், நம்மை முன்னேறச் செய்வார்கள். இந்த ரத்த சப்தமிக்கு எத்தனையோ வழிபாட்டு முறைகள் இருந்தாலும் இதிலே உடனடியாக பலன் தரக்கூடிய பரிகார முறைகள் என்பது சில ரகசியமாக உண்டு. இவை கிருஷ்ணர் திரௌபதிக்கு அருளியதால் தான் அவள் அக்ஷய பாத்திரத்தை பெற்று உலகத்தே போற்றக்கூடிய அந்த பாரத யுத்தத்திலும் வெற்றி திருமகளாக அருளினாள் என்பார்கள். இதை எனக்கு ஒரு நேபாளை சார்ந்த அந்த அரச பரம்பரைக்கு வெகு நெருக்கமான ஒரு ஜோதிடர் சொல்லித்தந்த முறைகள். எனவே இப்பொழுது உங்களிடம் இந்த ரகசிய முறைகளை முதன்முறையாக பகிர்ந்து கொள்கிறேன். சூரிய வழிபாடு என்று சொன்னால் சூரியன் 12 பெயர்களால் அழைக்கப்படுகிறான். இந்த 12 பெயர்களை தினமுமே சொல்லிவிட்டார். சிலர் கேட்கிறாங்க, ஐயா எனக்கு ஜாதகத்திலே 6ஆம் இடத்திலே 8ஆம் இடம் 12ஆம் இடம் எனும் சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்திலே சூரியன் உள்ளார். மற்றொருவர் சொல்கிறார், எனக்கு குரு திசை நடக்கிறது, எனவே சூரியனை நான் வழிபட்டால் அது சரியாக இருக்குமா? அவருக்கும் இவருக்கும் ஆகாது என்கிறார்களே என்றெல்லாம். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. உங்க ஆன்மா என்பதே சூரியன் தான். ஆன்மா இல்லாம உடல் இயங்க முடியுமா? சூரியன் எந்த கட்டத்திலே இருந்தாலும், சூரியன் அவயோகியாக இருந்தாலும் உங்களுக்கு கட்டாயம் இருக்க வேண்டிய வழிபாடு என்பது சூரியனது வழிபாடு. இன்கா என்று சொல்கிறார்கள். இந்த இன்கா பழங்குடியினர் சூரியனை வழிபட வழிபட செல்வம் மிகுந்ததாகலாம் இந்த சிகப்பிந்தியர்களுடைய வரலாற்றிலே படிக்கலாம். அப்போ சூரியனுக்கு 12 பெயர்கள் என்ன என்றால் தத்த ஆதித்யன். இந்த 12 பெயர்களையும் சொல்லுவதை ஒரு வழக்கமாகவே வைத்துக் கொள்ளுங்கள். இன்று முதல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வெகு வேகமாக இருக்கும். ஓம் தத்த ஆதித்யாய நமஹ, ஓம் ஆரியமா ஆதித்யாய நமஹ, ஓம் மித்ர ஆதித்யாய நமஹ, ஓம் வருண ஆதித்யாய நமஹ, ஓம் இந்திர ஆதித்யாய நமஹ, ஓம் விவஸ்வான் ஆதித்யாய நமஹ, ஓம் பௌஷ்ய ஆதித்யாய நமஹ. அதை பூச ஆதித்யன் என்றும் சொல்லலாம். ஓம் பூச ஆதித்யாய நமஹ, ஓம் பர்ஜன்ய ஆதித்யாய நமஹ, ஓம் அம்சுமான் ஆதித்யாய நமஹ, ஓம் பாக ஆதித்யாய நமஹ, ஓம் த்வஷ்ட ஆதித்யாய நமஹ, ஓம் விஷ்ணு ஆதித்யாய நமஹ. இந்த பெயரை உங்களால் சொல்ல இயலாவிட்டாலும் மீண்டும் மீண்டும் இந்த காணொளியிலே கேட்க துவங்கலாம். சரிங்கய்யா, ஒரு செயலை சென்றால் எங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்? இது ஒரு கேள்வி இருக்குல்ல. நாங்கள் தினமும் இந்த பெயரை சொல்கிறோம், இந்த பெயரை சொன்னால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த பெயரை சொல்ல சொல்ல
உங்களுக்கு வேலை வாய்ப்பிலே ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைப்பதை அனுபவத்திலே உணரலாம். சிலர்லாம் எப்ப பார்த்தாலுமே கையில பணங்காசு இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு லக்னத்திலிருந்து 3, 6, 10, 11ல சூரியன் இருந்துட்டாலோ, சந்திரனிலிருந்து 3, 6, 10, 11ல சூரியன் இருந்தாலோ, நீங்க பெரிய அளவுல சிரமப்படாமல் ஒரு ஃபண்ட் ஃப்ளோ பணம் கையில் புழங்கிக் கொண்டிருந்தோம். என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி, ஓரளவு சூரியன் நன்றாக இயங்கத் துவங்கிவிட்டால், உங்களைச் சுற்றி அனைவரும் வரத் துவங்கி விடுவார்கள். உங்களுக்கு பெரும் செல்வந்தர்களின் நட்பு தேவை. நல்ல ஒரு பெரிய வேலை தேவை. உங்களை 4 பேர் அங்கீகரிக்க வேண்டும். நீங்க வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்றெல்லாம் ஆசைகள் இருக்கலாம். ஐயா இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்கய்யா. தசாபுத்தி சரியே இல்லைன்ட்டாருங்க ஜோதிடர். நடக்கக்கூடிய கோச்சாரமும் அவ்வளவு சிறப்பாக இல்லைங்க அப்படின்லாம் சொல்றது கேட்கிறது. ஆனால் எது எப்படி இருந்தாலும் சூரியனது வழிபாடு என்பது, நான் சொன்னேன் இல்லையா இந்த 12 பெயர்கள், இதை சொல்ல துவங்கிவிட்டால் நீங்க எந்த பினான்சியல் பொசிஷன்ல இருந்தாலும் சரி, ஒரு வருடம் சொல்லி பாருங்கள். அடுத்த வருடம் இருக்கும்போது இதை விட ஒரு 10 மடங்கு பொருளாதாரத்திலே உயர்த்தி விடும். நான் இந்த பேட்டியில எங்கேயான கடன் அடைய அப்படின்னு சொல்றதோட செல்வம் பெருகன்னு தான் சொல்றேன். ஏனென்றால் சூரியன் வழிபாடை செய்ய துவங்கியதுமே அந்த கடன் அடையறதெல்லாம் இல்ல, டெபாசிட் எந்த பேங்க்ல போடுறதுன்னு தேட ஆரம்பிச்சிருவீங்க. புரியுதுங்களா? இது வரைக்கும் எந்த பேங்க்ல கடன் கொடுப்பான்னு தேடிட்டு இருக்கிறவங்க, எந்த பேங்கில் டெபாசிட் போடுவீர்கள் என்ற வங்கி அதிகாரி உங்களை தேடி வர துவங்கக்கூடிய அளவிலே ஒரு பொருளாதாரம் பெருகிவிடும். சிலருக்கு வலது கண்ணிலே பிரச்சனை இருக்கும், அல்லது கண்களிலே பிரச்சனை இருக்கும். சூரியன், சந்திரன், சுக்கிரன் அல்லது 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கண்களிலே ஏதோ ஒரு பிரச்சனை, தலையிலே ஏதோ ஒரு சிறு வலி, கடன் வம்பு வழக்கு என்ற ஒரு வேதனை, அதே போல எலும்புகளிலே ஏதோ ஒரு தேய்வு, வேலை வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காதா என்ற ஒரு பதட்டம், இதையெல்லாம் சரி செய்யக்கூடிய வகையிலே இப்ப அடுத்ததா சொல்லக்கூடியது மிக மிக ரகசிய வழிபாடுன்னு என் குருநாதர் சொல்லி தந்தது. இருந்தாலும் உங்களுக்காக சொல்லி தருகிறேன். எங்க வெள்ளருக்கும் செடி இருக்கு அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கணும். வெள்ளருக்கும் செடி எனக்கு தெரிஞ்ச கிராமங்கள்ல தான் இருக்கும். சிட்டில எல்லாம் பிளாட் போட்டு வித்துட்டானுங்க. நீங்க வெள்ளருக்கும் செடி எங்க இருக்குன்னு தேடி ஒரு தடவை செய்தாலும் பரவாயில்லை. ஞாயிற்றுக்கிழமையா இருந்தா ரொம்ப சிறப்புன்னுவாரு. சிறிது தண்ணீர், அந்த தண்ணீர்ல ஒரு 2 சொட்டு பால், கொஞ்சம் மஞ்சள், இதை கலந்து ஒரு பிளாஸ்டிக் கப்ல, ஸ்டீல் கப்ல இல்ல அப்படின்னா ஒரு பேப்பர் டப்பால வச்சுக்கோங்களேன், பிளாஸ்டிக் பாட்டில எடுத்துட்டு போய் சூரியனை மனசார வணங்கணும். சூரியனே இதுக்கு மேல என்னால கஷ்டப்பட முடியாதுப்பா, வாழ்க்கையில வேலை வாய்ப்பே இல்லை, இல்லாட்டி இருக்கிற வேலையில எனக்கு ஒரு ப்ரமோஷன் வேணும், அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும், எனக்கு ஏதானும் சருமத்திலே ஒரு பிரச்சனை இருந்தால் சரியாகி விட வேண்டும். இது இந்த ரத சப்தமிக்குன்னே கிடையாது. இதை என்னைக்கு செஞ்சாலும் பலன் தரும், ஒர்க் அவுட் ஆகும். இதை நான் அனுபவத்துல கண்டது. ஆனால் இதை ரகசியமாகவே வைத்திருந்தேன். காரணம் என்னன்னா, இதை பெரும் அரசியல்வாதிகள், தொழிலதிபர்களுக்கு மட்டுமே நான் பயன்படுத்துவதற்காக வைத்திருந்த பரிகார முறைகளில் ஒன்று. என் குருநாதரும் இதை குஜராத்திகளுக்காக மட்டுமே, அங்கே ஏன்னா அவர் குஜராத் மொழி பேசக்கூடியவர், அவர் என்ன பண்ணுவார், அந்த ஒரு சர்க்கிள்ல மட்டும் சிலருக்கு சொல்லி கொடுத்திருந்தாரு. ஏன்னா அவர் தமிழ் தெரியாதனால அதை மொழிபெயர்க்கல. அதுதான் உண்மையான காரணம். அவர் என்ன பண்ணுவார்னா, கொஞ்சம் ஒரு கப் எடுத்து பாருங்க, அதுல தண்ணி ஊத்திடுவாரு, ஒரு 2 சொட்டு பால் விடுவாரு, 2 சொட்டு மஞ்சள் விடுவாரு, கலக்கிடுவார். கலக்கிட்டு வெள்ளருக்கும் செடி எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சுப்பார். முதல்லயே அங்கே சென்று அந்த வெள்ளருக்கும் செடிக்கு அந்த பால், மஞ்சள், தண்ணீரை ஊத்திட்டு, எத்தனையோ உயிர்களுக்கு அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஏதான தப்பு பண்ணியிருப்பேன். அவர் குஜராத்தி மொழியில சொல்வார், நான் தமிழ்ல சொல்வேன். இவ்வளவுதான். என்ன மன்னிச்சிரு சூரியனே, எனக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தானா, அது ஓடவே ஓடாத கம்பெனியா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கம்பெனி ஏன் ஓடிச்சு, இவன் ஏன் கோடீஸ்வரன் ஆனான்னு எனக்கும் காரணம் புரிஞ்சது கிடையாது. அதனாலேயே எனக்கு நிறைய குஜராத்தியர்கள்ல அன்பர்களா உண்டு. அதே போல அரசியல்ல அவன் இருக்கவே மாட்டான், இனிமே முடிஞ்சு போயிடுவான்னு இருக்கும், இல்லாட்டி கம்பெனி விட்டே துரத்தி இருப்பாங்கன்னு இருக்கும். திடீர்னு பார்த்தா பழையபடி அவன் அந்த வேலையில வச்சிருவாங்க. அவன் எந்த கம்பெனியில அவனை விரட்டி விடுறேன்னு சொன்னானோ கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அவன் மேனேஜராகவே ஆயிருப்பான். அவன் அங்கிருந்து ஃபோன் பண்ணுவான், சார் நல்ல வேலை கிடைச்சிருச்சு சார்னு. அப்பேற்பட்ட தன்மை. ஒரே ஒரு வெள்ளருக்கும் செடி, ஒரு கப்பு, ஆனா அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கப்பா இருக்கக்கூடாது, சாதாரண தண்ணி பாட்டில இருந்தா கூட ஓகே, பழைய தண்ணி பாட்டிலே போதும். ஒரு 2 சொட்டு பால், அது பசும்பாலோ எருமைப்பாலோ அதுவும் ப்ராப்ளம் கிடையாது, மஞ்சள் பொடி, இதை கலந்து அதுகிட்ட ஒரு பாவ மன்னிப்பு. நம்ம எல்லாருமே வேலை செய்யற இடத்துல எவனோ ஒரு 2 பேருக்கு நாமளும் குழி பறிச்சிருப்போம், நமக்கும் 2 பேர் குழி பறிச்சிருப்பான். இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கக்கூடிய தப்பு தான். அதனால அதை மனசார அங்க போய் அவங்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு பதிலாக அந்த செடி கிட்ட மன்னிப்பு கேட்கறீங்க. இவ்வளவுதான் கான்செப்ட்.
அதை செய்து விட்டால் அன்னியிலிருந்து சூரியன் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பாவ மன்னிப்பை தந்து விடுவார். அதுக்கப்புறம் கெரியர்ல என்ன தசை நடந்தாலும் சரி, 10லே திக்பலம் இல்லாத சந்திரன், சுக்கிரன் என்னது இருந்தாலும் சரி, 12 கோடியோன் 10ல இருந்தாலும் சரி, அந்த 10ஆம் இடத்திலே ராகு வந்து இல்ல இவனை வேலையை விட்டே துரத்துவேன்னு சொன்னாலும் சரி, இல்ல கம்பெனியில ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்ல மாட்டியிருந்தாலும் சரி, பிரச்சனை திடீர்னு மாயமா மறைந்து விடுவதை அனுபவத்திலே உணர்ந்திருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, சார் என்ன சார் நடந்தது அப்படின்னுவான். இது ஒரு சிம்பிளான பரிகாரம். ஆனால் வெரி வெரி எஃபெக்டிவ். இது எந்த ஜாதகக்காரன் வேணா செய்யலாம், எந்த ராசிக்காரன் வேணா செய்யலாம். குறிப்பிட்ட ஆள் செஞ்சாதான் பலிக்கும்னு கிடையாது. ஜோதிடர் நான் சொன்னால்தான் பலிக்கும்னு கிடையாது. நீங்க 10 பேருக்கு சொல்லி பார்த்தாலும் இது ஒர்க் அவுட் ஆகும். இது சூரியனுடைய சக்தி. சரி, இந்த மாதிரி எனக்கு சிட்டில இருக்கேன் சார், ஃபாரின்ல இருக்கேன், என்னால வெள்ளரிக்கன் செடியெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. இதுவும் ஒண்ணு இருக்கு. என் குருநாதர் சொல்லி கொடுத்த அடுத்த பரிகாரம், அரிசி மாவு எடுத்துக்கணும். ஒரு எறும்பு சாப்பிட்டா 1,00,000 பேர் சாப்பிட்ட புண்ணியம்னு வர என் குருநாதர். காரணம் என்னன்னா, எறும்பு நம்மள மாதிரி பொய் சொல்லாது, எறும்பு நம்மள மாதிரி டாக்ஸி ஏமாத்தாது, அது என்னைக்கும் அது தனக்கான உணவை மட்டும்தான் தேடும், பேராசை கொண்டது கிடையாது எறும்பு. அப்போ அந்த காலத்துல எறும்புக்கு அரிசிகளை மாவு போல கோலம் போடுவான், அதை எறும்பு தின்னும். ஆனா நாம எப்படி மாத்திட்டோம், எறும்பு தின்னா புண்ணியன்றதுக்கு பதிலா எறும்ப தின்னா புண்ணியம்னு சொல்லி சாப்பாட்டுல எறும்பு வந்தா கூட லபக்குன்னு வாயில போட்டு சாப்பிட்டுடுறோம். உண்மைதான், நடக்கிறதா. நானும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. அப்ப என்ன என் குருநாதர் சொல்வார்னா, கொஞ்சோண்டு அரிசி மாவு எடுத்துக்கோ, அதுல கொஞ்சோண்டு வெள்ளத்தை மிக்ஸ் பண்ணு, அட்லீஸ்ட் எறும்பு டேஸ்டியா சாப்பிடட்டும். டெய்லி எறும்புக்கு தூவு, வீட்டுக்கு பக்கத்துல தூவாத. தூவினா திருப்பியும் வீட்டுக்குள்ள வந்து அதையே நம்ம ஸ்ப்ரே அடிச்சு கொன்னுடுவோம். ஸ்ப்ரே அடிச்சு கொன்னா அடுத்த பிறவியில நமக்கு குருவும் கேத்துவும் ஏதோ ஒரு வகையில சம்பந்தப்பட்டு விடும், கேல தோஷமாகி விடும், இல்லாட்டி குருவும் ராகுவும் சம்பந்தப்பட்டு விடும். நம்ம ஜாதகத்துல எல்லார் ஜாதகத்திலயும் இந்த பாவ கணக்கெல்லாம் கட்டாயம் அடுத்த பிறவிலையும் இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணணும், கொஞ்சோண்டு அரிசி மாவு, கொஞ்சோண்டு வெல்லம் பொடி, இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம வீட்டுல போட வேண்டாம், கொஞ்சம் தூரம் தள்ளி ஏதான ஒரு மனிதர்கள் கால்படாத இடத்திலே போட வேண்டும். அவ்வாறு போடும் பொழுது ஓம் ஸ்ரீ சிவசூரிய நாராயண சுவாமினே நமக, ஓம் ஸ்ரீ சிவசூரிய, ஓம் ஸ்ரீ சிவசூரிய நாராயண சுவாமினே நமக, ஓம் ஸ்ரீ சிவசூரிய நாராயண சுவாமினே நமக, ஓம் ஸ்ரீ சிவசூரிய நாராயண சுவாமினே நமகன்னு 3 தடவை சொல்லணும். சொல்லிட்டு இந்த மாதிரி எறும்புக்கு நம்ம அரிசி மாவு போட்டோம்னா நாம எத்தனையோ பிறவியில் பண்ண பாவங்கள் நீங்கிவிடும். கட்டாயம் நமக்கு ஒரு நல்லதொரு வேலை வாய்ப்போ நல்ல ஒரு பண வரவோ ஏற்பட்டு விடும்னு என் குருநாதர் சொல்வார். அவர் வாழ்க்கையில நடந்த சுவையான ஒரு சம்பவம் உண்டு. என் குருநாதர் ஒரு காலத்திலே கடவுளை சில சமயங்களிலே ஏசி விடுவார். அது பெரிய பாவம், நீங்களும் நானும் எல்லாரும் செய்யறதுதான். கடவுள் நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்குறான்னா நாம் ஏதோ போன பிறவில தப்பு பண்ணியிருப்போம், இருந்தாலும் 2 வார்த்தை திட்டிடுவோம். திட்டின உடனே என் குருநாதருக்கு பிரச்சனை மேல் பிரச்சனை வந்து விட்டது. அவர் ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார். அந்த காலத்துல அந்த பிசினஸ் அவரை கைவிட்டு சென்றது. நேரா உறவினர் வீட்டுக்கு சென்றார். உறவினர் வீட்டுக்கு பசியோட வந்ததையும் உறவினர் கண்டுகொள்ளவில்லை. வெளியிலே சென்றார், குழாயை திறந்தார். அந்த காலத்துல ரோட்ல இப்படி கையடிச்சா பம்ப் இருக்கும், அந்த குழாயிலையும் தண்ணி வரல. உடனே சிவபெருமானே, நான் தப்பா உன்னை திட்டேன்பா, திருவாரூர் தியாகேசான்னு நினைச்சார். நினைத்த உடனே அங்க ஒரு வயதான மனிதர் வருகிறார். வந்து அவருக்கு ஓம் ஸ்ரீ சிவசூரிய நாராயண சுவாமினே நமகான்னு இந்த மந்திரத்தை தினமும் 3 முறை சொல்லுனர். சொல்லிட்டு பாக்குறாரு, அந்த குழா அதுக்கப்புறம் தண்ணி வருது. ஓ, என்னடா அந்த ஆளை காணுமே. 48 நாள் சொன்னார். என் குருநாதருக்கு பெரும் பண வரவு வர துவங்கியது. ஒரு கனவு வந்தது. நான் தான்ப்பா தட்சிணாமூர்த்தி சுவாமி, 400 வருஷம் முன்னாடி திருவாரூரில் இருந்தேன்னு சொல்லுவாங்களே, நீ பாட்டுக்கு பிரச்சனை போது ஐயோ அம்மானு கத்தல, ஆண்டவா திருவாரூர் தியாகேசான்னு கத்திட்ட, இதை முன்னாடியே பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை தீர்ந்திருக்கும் மகனே அப்படின்னார். உடனே என் குருநாதர்கிட்ட நானும் புலம்பினேன். ஐயா, எத்தனையோ பிரச்சனையில இருக்கேன், நீ தான் இன்னைக்கு தானப்பா கேட்ட பிரச்சனை தீரணும்னு, அதனால இன்னைக்கு சொன்னேன் சாமின்னார். அப்போ ரத சப்தமி அன்று சூரியனது வழிபாடு எவ்வளவு புண்ணியத்தை தரும். ஓம் ஸ்ரீ சிவசூரிய நாராயண சுவாமினே நமக ஒரு லைன் மந்திரம். ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்தோத்திரம் இருக்கிறது. அதை தினமும் 3 முறை கேட்டார். இது எங்க அப்பா எனக்கு ஆன்மா நிலையில இருக்கக்கூடிய நிலையில சொல்லக்கூடிய ஒரு பரிகாரம். ஏன்னா அவர் உயிரை துறந்து விட்டால் என்னை பொறுத்தவரை அவர்கள் அடுத்த நிலையிலே இருக்கிறார்கள், அவ்வளவுதான். அவர் எனக்கு ஆன்ம நிலையிலே சில மாதங்கள் முன்னால் சொன்ன பரிகாரம். அவர் உடலை துறந்து 5-6 வருஷம் 7 வருஷமே ஆயிடுச்சு. ஆனா 2-3 மாசம் முன்னாடி சொன்ன விஷயம். மகனே, தினமும் 3 முறை ஆதித்ய ஹிருதயத்தை யாரான வீட்டுல கேட்க துவங்கினா எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரியாயிடும். மனிதர்களுக்கு இதை எடுத்து சொல், யாரேனும் இதனால் மீளட்டும்னர். ரத சப்தமி என்று காலை ஸ்நானம் என்று சொல்லக்கூடிய வகையிலே
குளித்துவிட்டு இறைவனை நினையுங்கள். என்றென்றும் சூரியனது பேரொருட் கருணை கட்டாயம் காப்பாற்றும் கரையேற்றும் சூரியனது 12 நாமங்களை கேளுங்கள். நான் சொன்னதை போல வெள்ளெருக்கும் செடி தேவைன்னா பயன்படுத்துங்க. தேவைன்னா ஏன் அப்படி சொன்னேன்னா, எல்லாரும் பயன்படுத்தினா முன்னேற்றம் வந்துருச்சுன்னா இவ்வளவு சுலபமா அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவான். அதுதான். இல்லைன்னா வேற ஒண்ணும் கிடையாது. கட்டாயமாக வாழ்க்கையில் பெரும் முன்னேற்றம் வர வேண்டும் என்றால் நம்மை சுற்றியுள்ள ஒவ்வொரு பொருளையும் பெரும் ஆற்றல் இருக்கிறது என்பதை நினைக்க துவங்குங்கள். வாழ்க்கை வளமாகட்டும். சிவ சிவ.